யானை தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற கதையை தான் நடக்குது. எதிர்கட்சியா உட்காந்துட்டு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா பேச பேச உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிக்கிட்டு கிடக்குது. உங்க பரம்பரையா நீங்க ஆண்ட கட்சியும் நீங்க அனுபவிச்ச ஊழலும் எல்லாம் அசிங்கம் எல்லாமே புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எதிர்கட்சியா இருந்து உதயநிதி சார் நீங்க தான் உங்க பரம்பரையில உள்ள அழுக்கு மோசடி அசிங்கம் எல்லாம் ஒண்ணா வருது. மக்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம்லாம் இப்ப உங்க காலத்துல உங்க தாத்தா பாட்டன் புட்டன் உங்க அப்பா எல்லாம் செஞ்சது, நீங்க அயோக்கியத்தனம் செஞ்சது, நீங்க போக்குறி அசிங்கம் செஞ்சதெல்லாம் ஒண்ணா புட்டு புட்டு எங்க டிவி தொண்டர்கள் எல்லாமே வரிசையா வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க டிவிக்கு தப்பு சொல்ல 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 உங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிட்டே இருக்கும். உங்க அசிங்கம்லாம் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். சொந்த கதைங்களை கொண்டுட்டு வந்து உங்க கதைங்களை மறந்துகிட்டு இருக்கீங்க. உங்க முதுக ஃபர்ஸ்ட் அழுக்க எடுத்துக்க பாருங்க. அடுத்த முதுக சுரண்டி அப்புறமா நோண்டலாம். உங்க அழுக்கே அவ்வளோ இருக்குங்க. அதெல்லாம் தொடங்குங்க. டிவிக்கு ஆட்சியை பத்தி குறைய சொல்லாதீங்க. குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைவா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்க ஊழல் உங்க அசிங்கெல்லாம் இன்னும் பிறக்கிற குழந்தை வரைக்கும் தெரியறதுக்கு நீங்களே லபன்னு இந்த 200 ரூபாய் பணத்தை கொடுத்து பேச வைக்கிறீங்க. இந்த ஜூலியெல்லாம் என்னத்துக்கு பேசுதுன்னே தெரியல. அசிங்கமா பேசணும்னு தோணுது. ஆனா பொது இடத்துல பொதுவா சோசியல் மீடியால அசிங்கமா பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோட நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் டிவிக்கு ஆட்சிக்காக தான். எங்க ஜோசப் விஜய் அண்ணனுக்காக எல்லாரும் அடக்கி வாசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம். நல்லது செஞ்சா நல்லதுதான் கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் கிடைக்கும். நாங்க நல்லது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வோம், கெட்டது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வோம். எங்க டிவிக்கு ஆட்சி. தயவு செய்து உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தாதீங்க. உங்களோட பரம்பரை மானம் கப்பல் ஏறிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சியா இருந்து திமுக ஆண்டு ஊழல் பண்ணது எல்லாம் மண்டவாளம் தண்டவாளம் போயிட்டே இருக்கு. எதுக்கு இப்படி மானத்தை வாங்குறீங்கன்னு தெரியல. உங்க மானம் நீங்களே கப்பல் ஏத்துங்க. நீங்க பேச பேச உங்களுக்கு தான் ஆபத்து 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 வந்துகிட்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க வாய்களை வச்சுக்கிட்டு பேசாம இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில அந்த மஞ்சப்பை மாமா இருக்காரு பாருங்க, அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளு ஆனா சட்டசபைக்கு வர தகுதியே இல்லை. அந்த ஆள்லாம் பேசுறான். எவனோ சொல்றான் ராஜாஜி அண்ணா இருந்த இடத்துல யாரோ நாதாரிங்களா? நாதாரிங்க தான் நாதாரி நாய்ங்க பேசுது. இப்படியெல்லாம் பேச பேச நீண்ட வரிசையில காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் மேல போறதுக்கு. யார் முன்னாடி போவாங்க யார் பின்னாடி போவாங்கன்னு தெரியல. இதுல போட்டி போறாம அசிங்கம் எதுக்குங்க? அவங்கவுங்க வேலையை பாருங்க. நல்லாட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. நல்லாட்சி தான் நடக்கும். மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லாட்சி தான் வரும். இனிமே நீங்கெல்லாம் வரவே முடியாது. எந்த காலத்திலயும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா 1-2 சீட்டு கூடயும் சட்டசபைக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். சட்டசபைக்கு வாசலுக்கே மிதிக்க முடியாம போகுது. இந்த எதிர்கட்சி திமுக கட்சி மற்ற கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் ரொம்ப மோசமா பேசுறீங்க. இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காத மாதிரி பேசுறீங்க.